ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான எக் பராத்தா தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த எக் பராத்தா ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பராத்தா செய்கிறதுக்காக நான் ஒரு 2 கப் போல் கோதுமை மாவு எடுத்துக்கிறேங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரேஷன் கோதுமை மாவு தான். நீங்கள் நார்மலாக கடைகளில் வாங்குகிற கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் போல் கோதுமை மாவு சேர்த்துட்டு இதோடவே 1 டீஸ்பூன் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஆப்ஷனல் தான். டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் போல் சர்க்கரையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுட்டு இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற 2 கப் மாவுக்கு 1 கப் போல் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அதே போலவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 கப் போல் தண்ணி முழுசாவே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேங்க. நல்லா கை வச்சு அழுத்தி அழுத்தி பிசையும் போது மாவு நல்லா சாஃப்டாகி கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ரெஸ்ட் விட்டுருவோம். மாவு நல்லா ஊற ஊற நல்லா சாஃப்டாகி கிடைக்குங்க. எக் பராத்தாக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோடவே 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தால் மட்டும் போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதோடவே கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். இப்போ கேப்சிகமையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ ஸ்டவ்வை அணைச்சிருவோம். இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ எக் பராத்தா செய்கிறதுக்காக நான் ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ முட்டையை நம்ம நல்லா துருவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிரேட்டர் யூஸ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 5 முட்டையுமே சேர்த்து நல்லா துருவி எடுத்துட்டேன். இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். மசால் பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். நல்லா ஃபுல்லாகவே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த முட்டை மசாலா நம்ம பராத்தாவோட உள்ள ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா ஒரு 1 மணி நேரம் போல் விட்டுருந்தேங்க. நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து திரட்டிக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு ஓரளவுக்கு மாவு எடுப்போம். பராத்தாக்கு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸாகவே உருண்டை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி சப்பாத்திக்கு திரட்டுவோமோ அதே போலவே திரட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி நல்லா திரட்டி எடுத்துட்டேன். இப்போ திரட்டின இந்த மாவை 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போ மடிச்சுட்டு மறுபடியும் லைட்டாக நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி செய்கிறனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் நல்லா லேயராகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நான் விரிச்சு விட்டுட்டேன். இப்போ இதில் நம்மளோட எக் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுக்கலாம். அதிகமாக வச்சுட்டோன்னா வெளியே வந்துடும். தேவையான அளவுக்கு எக் ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டேங்க. இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடித்து நல்லா மடித்து விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி மடிச்சுட்டு மெதுவாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக மட்டும் விரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்துட்டோன்னா நம்ம உள்ளே வச்சுருக்கிற எக் ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். அதனால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அழகாக தேய்ச்சி எடுத்துட்டேன். நம்மளோட ஸ்டஃப்டு பராத்தா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட எக் பராத்தாவை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இதே போலவே மீதி இருந்த மாவுலையும் எக் பராத்தா ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக் பராத்தாவை சேர்த்துட்டேன்.
மெதுவாக திருப்பி விட்டு நல்லா வந்து சப்பாத்தி எப்படி வந்து சுட்டு எடுப்போமோ அதே போல் சுட்டு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாங்க. நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்மளோட எக் பராத்தா வந்து ரெடி ஆகிருக்குங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறக்கும், நைட் டிஃபனுக்கும், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. நம்ம செஞ்சுருக்கிற எக் பராத்தாக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. சாஸ் மட்டும் வச்சு கொடுத்தீங்கனாலே போதும். குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான இந்த எக் பராத்தாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.